உளவாளிகளின் கதைகள் என்றால் அவ்வளவு திகில் நிறைந்ததாக இருக்கும். ட்விஸ்டுக்கே ட்விஸ்ட் வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நான் இன்றைய பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய கதை சிஐஏக்குள்ளே இப்படி ஒரு கதையா என்பது போல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாகாணத்தில் ஆஷ்பர்ன் நகரத்தில் வசிக்கக்கூடிய ஒருவர் அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏயில் மூத்த நிர்வாகியாக 17 ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறார். உலகத்தினுடைய மிகவும் ரகசியமான அமைப்பு, அதிமுக்கிய ரகசியங்களை கையாளக்கூடிய பொறுப்பிலும் இருந்திருக்கிறார். அவருடைய பெயர் டேவிட் ஜே ரஷ். மே 18, 2026 இந்த வருஷம் அமெரிக்காவினுடைய FBI அதிகாரிகள் அவருடைய வீட்டுக்குள்ளே அதிரடியாக நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்தவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. 303 தங்க கட்டிகள், ஒவ்வொன்றும் 1 கிலோ எடை. அதன் மொத்த மதிப்பு சொல்லுகிறார்கள் $40 மில்லியன் என்று சொல்லி. அதோடு $2 மில்லியன் ரொக்கப்பணம், 35 ஆடம்பர கடிகாரங்கள், அதில் பெரும்பாலானவை ரோலெக்ஸா. மொத்தத்தில் $42 மில்லியன் மேலான சொத்துக்கள். இது யாருடைய பணம்? சிஐஏயின் பணம், அதாவது மக்களின் வரிப்பணம். அலுவலக வேலைக்காக என்று சொல்லி சிஐஏயிடமிருந்து கேட்டு வாங்கியிருக்கிறார். அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு கொடுத்தும் இருக்கிறார்கள். அதை தன்னுடைய வீட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இதைவிட பெரிய அதிர்ச்சி ஒன்று இருக்கிறது. அவர் கடற்படை விமானி என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் கடற்படை விமானி அல்லவாம். அது அப்பட்டமான ஒரு பொய் என்று தெரிய வந்திருக்கிறது. அவருடைய பட்டங்கள், டிகிரிஸ் எல்லாம் போலியானவை. அவருடைய பின்னணியே போலியானது அப்படின்னு சொல்றாங்க. 17 ஆண்டுகளாக உலகத்தினுடைய தலை சிறந்த உளவுத்துறையான சிஐஏயினுடைய கண்ணில் மண்ணை தூவி இருக்கிறார். ஊரான் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே என்பது போல அரசாங்க பணத்தை எடுத்து வீட்டில் பதுக்கி இருக்கிறான். அது எப்படி நடந்தது? டேவிட் ரஷின் கதை ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை விஞ்சும் அளவுக்கு இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு சிஐஏ வேலைக்கு விண்ணப்பிக்கிறார். கிளாம்சன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுவும் போலியானது. ரென்சில பாலிடெக்னிக் நிறுவனத்தில் முதுகலை பட்டம் என்று கொடுத்திருக்கிறார். அதுவும் போலி. அமெரிக்க கடற்படை சோதனை விமானி பள்ளி சான்றிதழ் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் போலியானது. அதுக்கு பிறகு விமானப்படை தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஆலோசகர் என்றாராம். கடற்படை விமானியாக பணிபுரிந்ததாக சொன்னாராம். இது எல்லாமே போலியான பொய்யான தகவல் என்று வெளியாகி இருக்கிறது. உண்மையில் அவருடைய இராணுவ பணி என்னவென்றால் தகவல் அமைப்பு தொழில்நுட்ப வல்லுநராக இருந்திருக்கிறார். ஒரு IT டெக்னீஷியனாக இருந்திருக்கிறார். FBI அறிக்கையின்படி அவர் சொன்னதில் எதுவுமே உண்மையில்லை. ஆனால் 2009இல் சிஐஏயினுடைய பின்னணி சரிபார்ப்பு எதையுமே கண்டுபிடிக்கவில்லை. அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. 2009 முதல் 2026 வரை 17 ஆண்டுகள் மூத்த நிர்வாகி அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். அதிமுக்கிய ரகசியங்களை அறியும் அனுமதியும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. கை நிறைய சம்பளம் வாங்கியிருக்கிறார். ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் 1997 முதல் 2026 வரை சிஐஏயின் முழு பின்னணி சரிபார்ப்பு முறையிலும் மாபெரும் கட்டமைப்பு தோல்வி என்றுதான் இதை சொல்ல முடியும் என்று சொல்ல, ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியராக இதை அவர்கள் கருதுகிறார்கள். பிறகுதான் தங்க மோசடி ஆரம்பமாகி இருக்கிறது. அது ஒரு சுவாரஸ்யமான கதை. நவம்பர் 2025 முதல் மார்ச் 2026 வரை சிஐஏயிடம் பல முறை கோரிக்கை வைக்கிறார். ரகசிய செயல்பாடுகளுக்கு பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள வெளிநாட்டு பணமும் தங்க கட்டிகளும் தேவை என்று கேட்கிறார். சிஐஏயும் அதை முழுமையாக நம்பி கொடுக்கிறது. ரஷ் அதை கொண்டு போய் சிஐஏயின் சேமிப்பு கிடங்கில் வைக்கிறார். ஆனால் அதில் ஒரு பகுதியை மட்டுமே வைத்திருக்கிறார். மீதி நேராக வெர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு சென்று விட்டது. சிஐஏயின் உள்விசாரணையில் சேமிப்பு கிடங்கில் முழு பணமும் இல்லை என்பது தெரிய வருகிறது. FBI அவருடைய வீட்டை சோதனை செய்கிறது. அங்கேதான் அந்த 303 தங்க கட்டிகள், $2 மில்லியன் ரொக்கம், 35 ரோலெக்ஸ் கடிகாரங்கள் சிக்குகின்றன. மே 19 அன்று ரஷ் கைது செய்யப்படுகிறார். நீதிமன்றத்தில் அவருக்கு பெயில் மறுக்கப்பட்டு விட்டது. இப்போது உலகமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உலகின் மிக நவீன உளவுத்துறை அமைப்பு என்று மார்தட்டி கொள்ளும் சிஐஏ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஒரு போலி விமானியை கண்டுபிடிக்கவில்லையா? $40 மில்லியன் மதிப்புள்ள தங்கம் திருடப்பட்டதை கண்டுபிடிக்கவில்லையா? இது சிஐஏயின் தோல்வியா? அல்லது இதற்கு பின்னால் இன்னும் பெரிய சதி ஏதேனும் இருக்கிறதா? யானைக்கும் அடிசறுக்கும் என்பார்கள். ஆனால் இங்கே ஒட்டுமொத்த உளவுத்துறையும் வழுக்கி விழுந்திருக்கிறது. இப்போது அமெரிக்காவை உலுக்கும் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் வெள்ளை மாளிகையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார். அவர் ஒரு புதிய $250 நோட்டை காட்டுகிறார். அந்த நோட்டில் டொனால்ட் ட்ரம்பின் முகம் இருக்கிறது. அமெரிக்க வரலாற்றிலேயே உயிரோடு இருக்கும் ஒரு அதிபரினுடைய முகம் கரன்சியில் அச்சிடப்பட்டதில்லை.
ஜார்ஜ் வாஷிங்டன் $1 நோட்டில் இருக்கிறார் இறந்ததுக்கு பிறகு. ஆப்ரஹாம் லிங்கன் $5 நோட்டில், அலெக்சாண்டர் ஹாமில்டன் $10, ஆண்ட்ரூ ஜாக்சன் $20, அது மாதிரி கிராண்ட் $50, பிராங்க்லின் $100. ஆனால் அவர்கள் இறந்து எத்தனையோ காலமாகிறது. பிராங்க்லின் இறந்து பல தசாப்தங்கள் ஆகின்றன. ஆனால் ட்ரம்ப் அவர் உயிருடன் இருக்கிறார், பதவியிலும் இருக்கிறார். அமெரிக்க சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உயிரோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரின் உருவப்படமும் அமெரிக்காவின் கரன்சியிலோ பத்திரங்களிலோ இடம்பெறக்கூடாது என்று. ஆனால் தற்போதைய சட்டத்தின்படி ட்ரம்பின் முகம் கரன்சியில் வர முடியாது. அதற்கு அமெரிக்க நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற வேண்டும், வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஜனநாயக கட்சியினர் இப்போது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு பனானா ரிபப்ளிக் என்று சொல்லி. அந்த மனநிலைக்கு மாறிவிட்டார்களா என்று கேள்வி கேட்கிறார்கள். சர்வாதிகாரிகள் தான் தங்களுடைய முகத்தை பணத்தில் அச்சிடுவார்கள், ஜனநாயக தலைவர்கள் அல்ல என்று கொந்தளிக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் இலங்கையில் கூட நடந்தது. இலங்கையில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய முகமும் கூட ஒரு கரன்சியில் அச்சிடப்பட்டது. ஆனால் இப்போது அந்த கரன்சி புழக்கத்திலே இல்லை. ஆனால் இப்போது ட்ரம்பின் ஆதரவாளர்களோ அமெரிக்க வரலாற்றில் ட்ரம்ப் மாபெரும் அதிபர், அவரை ஏன் கௌரவிக்க கூடாது என்று கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஐநா சபை ஒரு கொடூரமான எச்சரிக்கை ஒன்றை விடுக்கிறது. காசாவில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு திட்டங்கள் குழந்தைகளினுடைய துன்பத்தை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறது. காசாவில் குழந்தைகள் பசியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலோ ட்ரம்ப் அவருடைய முகத்தை பணத்தில் அச்சிட திட்டமிடுகிறார். உலகத்தினுடைய முன்னுரிமை எங்கே இருக்கிறது என்று புரிகிறதா? ஊர் எரியும் போது நீரோ மன்னன் பிடியில் வாசித்த ஒரு கதை இருக்கிறது. அதுபோலத்தான் இப்போது ஈரானுடனான போர் ஒப்பந்தத்தினுடைய சமீபத்திய நிலவரத்துக்கு வரலாம். வெள்ளை மாளிகை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட செய்தி அறிக்கைகளில் இருந்து புரியக்கூடிய ஒரு விஷயம், அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்காக போர் நிறுத்தத்தை மேலும் ஒரு 60 நாட்களுக்கு நீடிக்க அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அதிபர் ட்ரம்ப் இன்னுமே அதில் கையெழுத்திடவில்லை. ஈரானினுடைய மூத்த பேச்சாளர் முகமது கலீஃபா ஆணித்தரமாக சொல்லுகிறார், அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் அவர்களின் வார்த்தைகளையோ உத்தரவாதங்களையோ நாங்கள் நம்ப தயாராக இல்லை, அவர்களினுடைய செயல்கள் தான் எங்கள் அளவுகோல் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். ஈரானினுடைய பிடிவாதமான ஒரு நிலைப்பாடாக அது பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 90 நாட்களாக இந்த போர் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதில் போர் நிறுத்தமும் உள்ளடங்கும். குண்டுகள் வீசப்படுகின்றன, தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. ஆனால் வார்த்தைகளை நம்ப மாட்டோம், செயலை மட்டுமே நம்புவோம் என்கிறது ஈரான். 60 நாள் ஒப்பந்தம் என்றால் என்ன? போர் நிறுத்தம் மேலும் 60 நாட்களுக்கு நீடிக்கப்படும். அந்த காலகட்டத்தில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்பதுதான் அந்த 60 நாளைக்கு நீடிக்கக்கூடிய உடன்பாடு. ஆக அணுசக்தி, பொருளாதார தடைகள், ஹோமூஸ் நீரிணை என அனைத்தும் விவாதிக்கப்படும். ஆனால் ட்ரம்ப் கையெழுத்திட ஏன் தயங்குகிறார்? ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை நீரிணையில் தொடர்ந்தும் கன்னிவெடிகளை புதைத்து வருகிறது. அமெரிக்காவும் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் காலம் நமக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொன்னார். ஈரான் செயலை மட்டுமே நம்புவோம் என்கிறது. வெள்ளை மாளிகை அதிபர் இன்னும் கையெழுத்திடவில்லை என்று சொல்லுகிறது. முட்டுக்கட்டை இன்னுமே நீடிக்கிறது. இந்த வாரம் அமெரிக்காவில் நடந்த 3 முக்கிய நிகழ்வுகள். ஒன்று, CIA மூத்த நிர்வாகி 17 ஆண்டுகளாக போலி விமானியாக நடித்து $40 மில்லியன் மதிப்புள்ள தங்க கட்டிகளையும் ரோலெக்ஸ் கடிகாரங்களையும் வெர்ஜீனியா வீட்டில் பதுக்கியிருந்தார். இரண்டாவது, $250 நோட்டில் உயிருடன் இருக்கும் அதிபரின் முகம் வரப்போகிறதா என்ற செய்தி. சட்டத்தை மாற்றாமல் நாடாளுமன்ற வாக்கெடுப்பின்றி நிதியமைச்சரின் அதிரடி அறிவிப்பு வருமா? 3, ஈரானுடனான 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படுமா? ஈரானோ வார்த்தைகளை நம்ப மாட்டோம், செயலைத்தான் நம்புவோம் என்கிறது. சுருக்கமாக சொன்னால் உலகம் இப்போது யாரையுமே நம்ப தயாராக இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.